ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிக்காய் ஜூஸ் போடலாமா? அதுக்கு வள்ளிக்காய் கழுவிட்டு குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. வள்ளிக்காய் வச்சு தோல் உரிச்சிக்கோங்க. அப்புறம் வள்ளிக்காய் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக்சியில் போட்டுக்கோங்க. இதில் ஊற்றி ரன் கொடுங்க. இந்த வேக வச்ச தண்ணி கீழே ஊற்றாதீங்க, அதில் நல்லா சத்து இருக்குது. கிளாஸில் ஊற்றிக்கோங்க. சிறிதளவு எலுமிச்சை சாறு பிழிஞ்சுக்கோங்க. சிறிதளவு தேன் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள், ஆக்சிஜனேற்றுகள் நிறைந்துள்ளது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மலச்சிக்கலை தடுக்கிறது, குடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட ஏற்றது. கிளைசெமிக் இன்டெக்ஸ் குறைவாக உள்ளது. பீட்டா வைட்டமின் ஏ, சி, B6, பொட்டாசியம் சத்துக்கள் உடலில் நன்மை பயக்கும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் விட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாவை ஊக்குவிக்கிறது, குடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. இதில் கால்சியம், இரும்பு சத்துக்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் உள்ளது. இதில் 100 கிராம் சர்க்கரை வள்ளிக்கிழங்குல 86 கலோரிகள் உள்ளதுங்க. புரதம் உள்ளது. இதில் 7% கொழுப்பு சத்து உள்ளது. இது கண் பார்வைக்கு நல்லது, ஜீரண சக்தி ஆகிறது, இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது, புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுகிறது, இரத்த அணுக்களை உருவாக்குகிறது, சருமத்திற்கு நல்லது. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.